காஷ்மீருக்குள் மீண்டும் பயங்கரவாதிகள் நுழைந்திருப்பதால் ஆபரேஷன் திராஷி என்ற பெயரில் பயங்கரவாதிகளை வீழ்த்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பெகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வாரம் பாதுகாப்பு படையினரின் கூட்டு நடவடிக்கையால் கேலார் மற்றும் நாடார் பகுதியில் 6 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனிடையே கிறிஸ்தாவர் மாவட்டத்தில் சிங்போரா பகுதியில் பதுங்கியிருந்த 4 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து துப்பாக்கி சூடு நடத்தினர். பயங்கரவாதிகளும் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இரு தரப்பினரிடையே நீடித்த துப்பாக்கி சண்டையில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த மோதலில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்துள்ளார். தொடர்ந்து துப்பாக்கி சண்டை நீடிக்கும் நிலையில் அங்கு கூடுதல் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ராணுவத்தின் ஒரு பிரிவான வெள்ளை நைட் பிரிவினர் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் திராஷி என்ற பெயரில் ஜம்மு காஷ்மீர் போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் கூட்டு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளை வீழ்த்தும் பணி தொடர்ந்து வருகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.